ஆசிய அடிப்படை நூல்களை பரவலாக தோழர்களிடம் மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கான ஒரு வழிமுறையாக நாம் இந்த சிவப்பு புத்தக தினத்தை நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு மார்க்சினுடைய கூலி உழைப்பும் மூலதனமும் என்கின்ற இந்த சிறு நூலை நாம் எடுத்திருக்கிறோம். மாவட்டங்களிலே இது போன்ற தயாரிப்பு கூட்டங்கள் நடக்கும் பொழுது இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வது என்பது அவசியம். 63 பக்கமே கொண்ட ஒரு சிறிய புத்தகம். அதுல 14 பக்கம் ஏங்கல்ஸுடைய முன்னுரை, மீதி தான் புத்தகம். அது ரொம்ப சிறிய புத்தகம். இதை வாசிக்கிறது தான் இதை உள்வாங்குவதற்கான உரைவழி. இதை நாம் அறிமுகம் செய்வது அதனுடைய அந்த மார்க்சினுடைய அந்த மொழியில அந்த அழகான அந்த வார்த்தைகளோடு எடுத்து சொல்வது என்பது உண்மையிலே வாய்ப்பில்லை. அவர் நம்ம தொந்தரக்கூடிய தோழர்களாவது இதை வரிவிடாமல் வாசித்து விட வேண்டும் என்பதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கு சப்ஸ்டியூட் இல்லை. நம்ம இங்க அறிமுகம் செய்வது இதுல என்ன இருக்குங்கிறத சொல்லலாம். இதே போல நீங்க மாவட்டங்கள்ல அறிமுக கூட்டம் நடத்தி இதுல என்ன இருக்குங்கிறத சொல்றது உதவியா இருக்கும். ஏங்கல்ஸ் முன்னுரை இந்த புத்தகம் வெளியாகி 40 ஆண்டு கழித்து ஒரு முன்னுரையை ஏங்கல்ஸ் எழுதுகிறார். 1849 ஆண்டு இதை ஒரு தொடர் கட்டுரைகளாக ஜெர்மனியிலிருந்து வந்த ரைனிஷ் என்கிற இதழிலே மார்க்ஸ் எழுதுகிறார். ஒரு 4-5 கட்டுரை எழுதுறாரு. அப்புறம் அங்கே அந்த 1848 ஏற்பட்ட இந்த பிரான்ஸ், அந்த ஐரோப்பாவில் ஏற்பட்ட பல்வேறு விதமான சமூக நிகழ்வுகள், புரட்சி, இந்த பின்னணியில அந்த பத்திரிகை நின்று போகுது. ஆகவே இந்த தொடரை அவர் நிறைவு செய்யவில்லை. எழுத நினைச்சிருந்தது நிறைவு செய்யவில்லை. அதுக்கப்புறம் இந்த பொருள் தொடர்பாக வேறு புத்தகங்களை மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். அப்போ எழுதியது ஆகவே இது ஒரு அன்பினிஷ்டான ஒரு கட்டுரையாகத்தான் இந்த புத்தகத்திலேயே அவர் கொடுத்திருக்கிறார்கள். 40 வருஷம் கழிச்சு இந்த ஒரு மறுபதிப்பு கொண்டு வரும்போது பல பதிப்புகள் இதுக்கு இடையில வந்துருச்சு. இந்த பதிப்புல நான் என்ன செஞ்சிருக்கேங்கிறத ஏங்கல் சொல்றாரு. ஒரே ஒரு திருத்தத்தை தான் இதுல நான் செஞ்சிருக்கோம். ஒரிஜினல் அவர் என்ன எழுதினாரோ மார்க்ஸ் அதே. அதுக்கப்புறம் வந்த பல பதிப்புகள்லாம் யாரும் செய்யல. இந்த பதிப்புல ஒரே ஒரு திருத்தத்தை மட்டும் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அதை விளக்குறது தான் அந்த முன்னுரையா இருக்கு. அதாவது மார்க்ஸ் எழுதுறாரு, தொழிலாளர் முதலாளியிடமிருந்து பெறும் கூலிக்காக தன் உழைப்பை விற்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காரு. 49 எழுதுற அந்த முதல் பிரதியில எழுதியிருக்காரு. இந்த பிரதியில என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா, எங்கல்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, கூலிக்காக தன் உழைப்பை விற்கிறார் என்பதற்கு பதிலாக கூலிக்காக தன்னுடைய உழைப்பு சக்தியை விற்கிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. உழைப்பை விற்கிறாங்கிறதுக்கு உழைப்பு சக்தியை விற்கிறாங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை விளக்குவதுதான் இந்த முன்னுரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு சரக்கின் உற்பத்திக்கு தேவைப்படும் உழைப்பே சரக்கின் மதிப்பை தீர்மானிக்கிறது என்று ஒரு கிளாசிக்கல் மார்க்சிசம், செவ்வியல் பொருளாதாரம் பேசுகின்றவர்கள் அவர் விளக்கக்கூடிய விளக்கத்துக்கு சொல்லி அதற்கு ஒரு மறுப்பை எங்கள் சொல்கிற முன்னுரையில, ஒரு சரக்கின் மதிப்பு அதன் உற்பத்தி செலவுக்கு சமமாகும் என்று சொல்கிறார்கள். இதுல உழைப்பின் உற்பத்தி செலவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேள்வி எழுப்பி அதை நாம கணிப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா தொழிலாளியினுடைய உற்பத்தி செலவை கணிப்பது சாத்தியம் என்று சொல்லி, அது என்ன அப்படின்னா, தொழிலாளி தொடர்ந்து தான் தொழிலாளியாக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான தேவைகள், அவனுடைய உழைப்பு திறனை பராமரிப்பதற்கான செலவு, அப்புறம் தான் உடல் தேய்மானமாகும்ல, இப்ப மீண்டும் ஒரு இளம் தொழிலாளியை உருவாக்குவதற்கான அந்த இன விருத்திக்கான அந்த செலவு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த உழைப்பினுடைய உற்பத்தி செலவாக, தொழிலாளியினுடைய உற்பத்தி செலவாக இருக்க முடியும். இந்த தன்னை ஒரு தொழிலாளியாக தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான பொருட்கள் தேவைப்படும். அதை பிழைப்பாதார பொருட்கள் சொல்லி நம்ம சிவலிங்கம் மொழிபெயர்த்திருக்காரு. அது ரொம்ப அருமையான மொழிபெயர்ப்பு.
இந்த புத்தகத்தை எடுத்து யோசிச்சு பார்த்தா உழைப்பு கூலி ரொம்ப பேசிக்கான ஒர்க்கு நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டோமான்னு நம்ம தோழர்களுக்கு தோணலாம். ஆனா படிக்க ஆரம்பிச்சா பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு. இந்த லாங்குவேஜும் சரி, சிவலிங்கம் தோழருடைய மொழிபெயர்ப்பு சரி, ரொம்ப அருமையா மொழிபெயர்த்திருக்காரு. வாசிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா கடகடன்னு முடியும். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த மார்க்ஸ் மற்ற புத்தகங்களைப் போல இல்லாமல் இதை தொழிலாளிகள் வாசிப்பதற்காக பத்திரிகையில் எழுதுறார். சோ பத்திரிகையிலே வெளிவந்த கட்டுரை என்பதாலே இது அதனுடைய இந்த 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 கட்டுரை இந்த இது ரொம்ப ஒரு எளிமையான, எளிதாக தொழிலாளி வர்க்கத்திட்ட போய் சேரக்கூடிய ஒரு மொழியிலே அது எழுதப்பட்டிருக்கு. நான் ரொம்ப சின்ன வயசுல இதை படிச்சு எங்க தொழிற்சங்க வகுப்புகள் எல்லாம் இதை பத்தி சொல்லும் போது அடிப்படையை சொல்றதுதானே, கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள உறவை சொல்வதுதான். அப்போ நான் எங்க ஊர்ல கோயில்பட்டியில தொழிற்சங்க வகுப்புகள் எடுத்தபோது சொல்லுவேன், நம்ம ஊர்ல லட்சுமி மில்லு பெரிய முதலாளி யாரு? லட்சுமி மில் முதலாளி தான். இவர் எப்படி முதலாளி ஆனாரு? அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவர் எப்படி முதலாளி ஆனாரு? அவர் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல முதலாளி. கோயம்புத்தூர்ல இல்ல முதலாளி, ஒரு பிரான்ச் தான் இங்க லட்சுமி மில் இங்க போடுறாரு. சரி, கோயம்புத்தூர்ல அவர் முதலாளி ஆனாரு. அவர் பரம்பரையா முதலாளியா கிடையாது. அவங்க பால் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தவங்க தான். 10-20 மாடுகளை வச்சு பால் பீச்சு பால் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாட்டுக்கு தீவனம் வாங்க கிராமங்களுக்கு போகும்போது பார்த்தா அங்க பருத்தி விளைஞ்சு கிடக்கிறது கோயம்புத்தூர் ஏரியாவில். அந்த வெள்ளக்காரன் காலத்துல வெள்ளக்காரன் காலத்துல அவன் என்ன செய்யறான்னா, பருத்தி தனியா பஞ்சு தனியா கொட்டை தனியா பிரிச்சு கொடுத்தா அவன் காசு கொடுக்குறான். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, பருத்தி பஞ்சு தனியா கொட்டை தனியா பிரிக்கிறதுக்காக ஒரு ஜின்னிங் ஃபேக்டரி போடுறாரு. ஜின்னிங் ஃபேக்டரி அங்க இருக்கு. அது அவருடைய சொத்து. ஜின்னிங் ஃபேக்டரி முதலாளியுடைய அவருடைய காசுல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மூலதனத்திலிருந்து வாங்கியிருக்காரு. வாங்கி அங்க அந்த ஒரு ஜின்னிங் ஃபேக்டரி கட்டிட்டாரு. அதுக்கு ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டாரு. கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. அதுக்கு தேவையான கச்சா பொருள் பருத்தியே ஊரு பூரா போய் வாங்கிட்டு போட்டாரு. இதெல்லாமே அவருடைய ஏற்கனவே அவர் கையில் இருந்த மூலதனத்திலிருந்து வாங்கியிருக்காரு. இதுதான் மார்க்ஸ் இந்த புத்தகத்துல என்ன விளக்குறாருன்னா, அந்த மூலதனம் என்பது என்ன, மூலதனம்னா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா மூலதனம் எவ்வளவு போட்டீங்க அப்படின்னு கேட்கறோம். எவ்வளவு முதல் போட்டீங்க அப்படிங்கிறது தான் மூலதனம் எவ்வளவு போட்டீங்கன்னு சொல்றோம். அது அல்லங்கிறார் மூலதனம் என்பது. மூலதனம் என்பது என்னங்கிற விளக்கம் இந்த புத்தகத்துல இருக்கு. இப்போ அதுல மூலதனம் என்னன்னா, இது ஒரு கடந்த கால உழைப்பு தான். அது உழைப்பினுடைய திரட்சி தான். ஏற்கனவே தொழிலாளிகள் வேலை பார்த்து இவருக்கு கொடுத்த உபரியாக கொடுத்ததை இவர் சேர்த்து வச்சிருக்காரு. தொழிலாளி தன் உழைப்பை விற்கிறான், மூலதனம் அதை உழைப்பை வாங்கிக்கிறது. தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பது அவனை தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை ஒரு தொழிலாளியாக தொடர்ந்து இருக்க வைப்பதற்கான செலவாகிடுகிறது. இவனுக்கு கிடைக்கிறது பூரா செலவாகிறது. அதான் முதலாளிக்கு கிடைக்கக்கூடிய உழைப்பு என்பது மூலதனத்தை மேலும் பெருக்குவதற்கு உதவுகிறது. அததான் இந்த புத்தகத்துல விளக்குறாங்க. அப்ப அவரு பாப்பநாயகம் பாளையத்துல அந்த ஜெட்டிங் ஃபேக்டரியை அவர் போட்டு நம்ம தொழிலாளிகளுக்கு நம்ம விளக்க எளிமையா சொல்றது இந்த பில்டிங் அவருடைய பில்டிங்கு, அது அவருடைய பழைய மூலதனத்திலிருந்து எடுத்திருக்காரு. மிஷினு பழைய மூலதனத்தை எடுத்திருக்காரு, அது அவர் சொத்து. பருத்தி அவர் காசு இருந்து வாங்கியிருக்காரு சொத்து. கரண்ட் கனெக்ஷன் அவருடைய செலவுல கொடுத்துட்டாரு. 5 வருஷம் அந்த ஜென்னி ஃபேக்டரி ஓடி அதுல கிடைச்ச லாபத்துலதான் லட்சுமி மில்னு ஒண்ணு கட்டுறாரு பாப்பநாயக்கம் பாளையத்துல. இப்போ இதெல்லாம் இவருடைய சொத்துங்கிறதுனால அந்த மில்லும் இவருடைய சொத்தாக மாறியது. இப்ப நம்ம என்ன கேள்வி, மார்க்ஸ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, மிஷின் இருக்கு, பருத்தி இருக்கு, கரண்ட் இருக்கு, பில்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. 5 வருஷம் அதை அப்படியே வச்சுட்டு 5 வருஷம் அந்த முதலாளி அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா என்ன ஆகும்? வந்துருமா? புது மில்லு வந்திருக்குமா? வராது. என்ன ஆயிருக்கும்? பருத்தி கெட்டு போயிருக்கும், மிஷினு துரு பிடிச்சிருக்கும், பழசாரம் எல்லாமே. இந்த சொத்து அழிந்து போயிருக்கு. அந்த அழியும் சொத்தை வளரும் சொத்தாக மாற்றியது எது? அதான் கேள்வி. அதான் மார்க்ஸ் வச்ச கேள்விதான். அந்த அழியும் சொத்தை இன்னொரு புது மில்லாக மாற்றியது எது? அதுதான் தொழிலாளியினுடைய உழைப்பு. அவர் தூக்கி போடலைன்னா அது ஆயிருக்காது, ரொட்டேஷன் ஆயிருக்காது, அது வெள்ளக்காரனுக்கு போயிருக்காது, காசு வந்திருக்காது, அந்த லாபத்துல ஒரு மில் கேட்டு இருக்க முடியாது. அப்படியானால் அழியும் சொத்தை வளரும் சொத்தாக மாற்றியது தொழிலாளியுடைய உழைப்பு. அப்புறம் அந்த புது மில்லு யாருடைய மில்லு?
தொழிலாளியும் இல்லை. இது தொழிலாளி சொன்னா தொழிலாளி ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். என்ன காரணம் அதுக்கு? என்ன காரணம்னா இந்த புத்தகத்தை படிக்கலாம். அவன் படிக்கல. கூலி உழைப்பும் மூலதனம் அப்படின்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. மூலதனம் எப்படி பெருகிறது இந்த ரகசியத்தை மார்க்ஸ் தான் உலகத்துக்கு முதலாக சொல்லுகிறார். இந்த ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது அப்படின்னு நம்ம அவங்க நம்ம தோழருக்கு அறிமுகம் பண்ணாலே போதுமானது. இப்ப இதுக்குள்ள நம்ம டீடைல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதான் சம்பளம் கொடுத்தாரு, அவனுக்கு தான் சம்பளம் கொடுத்தாரு. புது மில்ல போய் கேட்கற என்ன சார் நியாயம்? அவனுக்கு தான் கூலி கொடுத்தானே, காசு கொடுத்தாரு அப்படின்னு. இப்பதான் இந்த கூலி உழைப்பின் மூலமாக உருவாகக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளை விற்று அதுல கிடைக்கக்கூடிய லாபம் தான் அவருக்கு மூலதன பெருக்கமாக மாறுகிறது. இப்ப இவனுக்கு இந்த கூலி கொடுத்துட்டாரு. இந்த தொழிலாளியை ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யறான், அல்லது நியாயமான முதலாளினா 8 மணி நேரம் வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் வேலை செய்து உருவாக்கக்கூடிய சொத்துல இருந்து ஒரு புது மில்லே உருவாகுது. இப்ப இவனுக்கு கூலி கொடுத்துட்டாரு. ஆனா இவனுடைய கூலிக்காக இவன் உழைத்தால் எத்தனை மணி நேரம் உழைக்கணும்னு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் உழைச்சான்னா போதும், அவனுக்கு கூலிக்கான இது போயிடும். மீதி 6 மணி நேரம் அவன் முதலாளிக்காக உழைக்கிறான். அதான் உபரி உழைப்பு மார்க்ஸ் விளக்குறாரு. அப்ப இந்த தன்னுடைய கூலி கிடைத்ததனுடைய கூலிக்காக இவன் 2 மணி நேரம் உழைத்தால் போதுமானது. ஆனால் இவன் 8 மணி நேரம் உழைக்கிறான். இந்த 6 மணி நேரம் உழைப்பு முதலாளியாக காப்பாற்றுவதற்காக, அவனை மேலும் பெரிய முதலாளியாக மாற்றுவதற்காக உழைக்கிறான் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம கொடுக்கலாம். இதுல அவன் விற்கக்கூடிய பொருளுடைய விலையை எப்படி நிர்ணயிக்கும் அதை இதுல விளக்குறார். இந்த புத்தகத்துல சின்ன சின்ன தலைப்புகளாக அதை விளக்குறார். அதான் நான் அவர் ஒரு 3 இந்த ஆத்ரேயாவுடைய அந்த அறிமுக கட்டுரையை சுருக்கமாக சொல்லப்படுது. 3 விஷயங்கள் இந்த 1848 அந்த ஐரோப்பாவில் ஏற்பட்ட தொழிலாளி வர்க்கத்தினுடைய தோல்வி, அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தான் அந்த புத்தகம் ஆரம்பிக்குது. அதனுடைய சாரமான பொருட்களாக 3 விஷயங்களை மார்க்ஸ் சொல்கிறாரு. ஒன்று, கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள உறவு. தொழிலாளியின் அடிமை நிலை, முதலாளியின் ஆட்சி அதிகாரம். இது முதல் பாயிண்ட். 2வது, தற்போதுள்ள சமுதாய அமைப்பில் நடுத்தர வர்க்கங்கள், குட்டி முதலாளித்துவ வர்க்கங்கள், குடிமக்கள் எனப்படும் விவசாயிகள் இவர்கள் தவிர்க்கவில்லாதபடி அழிந்து போகிறார்கள். அழிந்து போய் எங்க போறாங்க? தொழிலாளி வர்க்கமாக மாறுகிறார்கள். 3வது, உலக சந்தையின் எதேச்ச அதிகாரியான இங்கிலாந்து பல்வேறு ஐரோப்பிய தேசங்களின் முதலாளித்துவ வர்க்கங்கள் மீது திணிக்கும் வணிக அடிமைத்தனமும் வணிக சுரண்டலும். இந்த 3 கேள்வியை தான் நான் டீல் பண்ண போறேன்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 2, 3 ஆகிய 2 கேள்விகளை பத்தி டீல் பண்ணல. இதுல முதல் கேள்வியை பற்றி மட்டும்தான் இந்த புத்தகம் டீல் பண்ணியிருக்கு. அதோட தொடர் இன்னும் போகுது. அது தொடர்ந்து எழுதல அவர், அதனால அது நின்று போச்சு. முதல் கேள்வி மட்டும்தான் டீல் ஆகுது. அதுல உப தலைப்புகள் போட்டு இந்த புத்தகம் டீல் பண்ணுது. கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள உறவு என்பது முதல் எடுத்துக்கொள்கிறார்கள். கூலி என்பது என்ன, அது எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. கூலினா என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட வேலை நேரத்துக்கு தன்னுடைய உழைப்பு சக்தியை விற்பது. உனக்கு 8 மணி நேரம் வேலை, அதாவது 10, 12 மணி நேரம் வேலை, அந்த 12 நேரத்துக்கு இவருடைய உழைப்பு சக்தியை அங்க கொடுத்துறாரு. அல்லது குறிப்பிட்ட அளவு வேலை, இந்த 50 மூட்டை லாரியில் ஏத்தணும், அது நீ காலையில் சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யணுங்கிறது ஒன்று. அது நேரப்படி கரையாறப்படி வேலை பார்க்கறதுக்கான கூலி. அல்லது இந்த 50 மூட்டை ஏற்றி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அளவு, இந்த குறிப்பிட்ட அளவு வேலைக்காக, குறிப்பிட்ட வேலை நேரத்துக்காக முதலாளி வழங்கும் பணத்தொகைதான் கூலி. இதை வளர்க்கிறாரு. அதுக்கப்புறம் அது இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுதான் நான் முழுசா வாசிக்கணும்னு சொல்றது. இந்த தொழிலாளிகள் உழைப்பு சக்தியை விற்பது, எந்த பொருளை உற்பத்தி செய்கிறார்களோ அது உற்பத்தி செய்வதற்காக இவர்கள் உழைப்பு சக்தியை விற்கவில்லை. தொழிலாளியுடைய லட்சியம் என்ன? அந்த ப்ராடக்ட் அவன் லட்சியம், கூலி தான் லட்சியம்.
கவிஞர் வெயில் வந்து ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பாரு. அத நிலக்கரி சுரங்கத்துல நிலக்கரி வெட்டக்கூடிய தொழிலாளி பற்றிய ஒரு கவிதை, ஒரு நவீன கவிதை தான். அது எழுதியிருப்பாரு. அதுல அந்த தொழிலாளி வந்து தன்னுடைய அந்த என்னது கோடாரி தன்னுடைய கோடாரியால வந்து நிலக்கரியை வெட்டவில்லை, அதற்குள்ளே இருக்கும் 75 ரூபாய் சம்பளத்தை வெட்டி எடுக்கிறான். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்குது. நம்ம தோழர்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது புது தொழிலெல்லாம் படிக்காதனால ரொம்ப முக்கியமான போயிட்டு. அவன் தொழிலாளி வந்து அந்த நிலக்கரியை தோண்டி எடுத்து அது நாட்டுக்கு என்ன போகுதுங்கிறதெல்லாம் அவனுக்கு மைண்ட்ல கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற 75 ரூபாய் சம்பளத்தை தான் வெட்டி எடுக்கிறான். இதை மார்க்ஸ் தான் சொல்றாரு. தொழிலாளியினுடைய நோக்கம் வந்து அவனுடைய குறிக்கோள் வந்து அவனுடைய செயல்பாட்டினுடைய குறிக்கோள் வந்து உற்பத்தியாகக்கூடிய அந்த ப்ராடக்ட் கிடையாது. அவன் தனக்காக தன்னைத்தானே தொழிலாளியாக காத்துக் கொள்வதற்காக, உற்பத்தி செலவுக்காக, தான் ஒரு தொழிலாளியாக மீண்டும் நாளைக்கு வேலைக்கு வருவதற்கு தன்னை தயாரிப்பதற்கான குடும்பம் இருக்கிறது. அதற்கான செலவு எல்லாம் சேர்த்து காசு கூலியாக நாம் பெறுகிறோம். அப்படி அதைத்தான் அவன் பண்ணாங்க சொல்றாரு. இப்ப பட்டுப்புழு மாதிரின்னு சொல்லி ஒரு இடத்துல அதை குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி அழகான இடங்கள் தான் இருக்கு. மார்க்ஸ் வந்து எப்பயும் வந்துட்டே இருக்கும். பட்டுப்புழு வந்து நீங்க மொசுக்கொட்டியை வெட்டி வெட்டி போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது தின்னுட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து அது நூல் நூக்க ஆரம்பிச்சிடும். பட்டு அது வந்து நூல் நூக்குறது எதுக்காக? ஒரு பட்டு புடவையோ ஒரு பட்டு துணியோ உருவாகுங்கிற லட்சியத்தோடய அது பட்டுப்புழு நூல் நூத்துக்கிட்டு இருக்கு. அது நூல் நூக்கம். அதே மாதிரி தொழிலாளி வந்து உழைக்கிறது வந்து அந்த பொருளை உற்பத்தி செய்யணும் என்பதற்காக அல்ல அப்படின்னு சொல்லி அது உதாரணம் சொல்றாரு. ஆனா அதாவது இந்த உழைப்பதுதான் வாழ்க்கை என்று தொழிலாளி இல்லை. அவனுக்கு வாழ்க்கையே உழைச்சு முடிச்ச பிறகுதான் துவங்குது. உழைச்சு முடிச்சு கூலியை வாங்கிட்டு போன பிறகுதான் அவனுக்கு வீட்டுல படுக்கிறதுக்கான ஒரு இடமோ சாப்பிட்றதுக்கோ குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருப்பதற்கோ லைஃப்ங்கிறது அப்பதான் தோணுது. உழைப்பதே பட்டுப்புழு மாதிரி இல்லை. பட்டுப்புழு அது நூல் நூக்குறதே அது வாழ்க்கைன்னு இருக்கு. அப்படி இல்லை தொழிலாளி அப்படிங்கிறதையும் அதை விலைக்கு பேசுறாரு. அப்புறம் வந்து எந்த தொழிலாளி வந்து எந்த ஒரு தனி முதலாளிக்கும் சொந்தமானவன் இல்லை. அவன் முதலாளி வர்க்கத்துக்கே சொந்தமா உரித்தானவன் அப்படிங்கிற ஒரு இடத்தை விளக்கிறார். ஏன்னா பண்ணை அடிமை முறை இப்ப தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா பண்ணையாள்னு இருந்தாங்க. அவன் பண்ணையாள்னா ஏன் பண்ணேன்பா, அவன் அடிமை, பண்ணை அடிமை. பண்ணையாளன்னு சொல்லுவாரு, இவன் ஏன் பண்ணையாளும் பாரு. இந்த பண்ணையாளுன்னு சொல்லுவாரு, ஏன் பண்ணை அப்படிமா, நான் இந்த பண்ணையாளு, நான் ஐயரோடி பண்ணையாளு அப்படிமா. அப்படி ஒரு உறவு இருக்குது. ஆனா நம்ம வந்து பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம் வந்து 52ல வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த பண்ணையாளே கிடையாது. அவன் இப்ப ஃப்ரீ லேபர் ஆயிட்டான். அவன் இப்ப அந்த பண்ணையார் வந்து இவனை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைப்பு சந்தைக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப அவன் எந்த பண்ணையாரையும் அவன் சூஸ் பண்ணிக்கலாங்கிற சுதந்திரம் இருக்கு. அவனுக்கு பண்ணை அடக்கிறதுக்கும் சுதந்திரம் இருக்கு. நினைச்ச பண்ணையார்ட்ட வேலைக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் கிடைக்குது இல்லையா? அப்போ தொழிலாளி வந்து தனக்கு அதிக சம்பளம் யாரு கொடுத்தானோ அந்த முதலாளியோ அந்த பண்ணையாரோ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அவருக்கு கிடைக்குது. அதை பற்றி இதுல விளக்குறாங்க. அப்புறம் ஒரு சரக்கின் விலை எதனால் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிற கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இதோடைய மெயினான ஒரு விஷயம். அதுதான் வந்து சரக்கின் விலையை தீர்மானிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு சில பொருட்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருந்ததுன்னா விலையை கூட்டுவாங்க. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது வந்து ஒரு சரக்கினுடைய விலையை தீர்மானிப்பதுல பிரதானமான பங்கு இருக்கு. ஆனா இது மட்டும்தான் அப்படிங்கிற இல்லைங்கிறத பின்னாடி வளர்க்குறாங்க. அதனுடைய உற்பத்தி செலவு தான் விலையாக வைக்கிறாங்க. அதோட கூடுதலாக அவருக்கு தேவையான லாபத்தை சேர்த்து அதனுடைய விலையாக வருகிறது. அது உற்பத்தி செலவு விட கூடுதலாக அதுல கிடைக்கலைன்னா மூலதனம் அங்கிருந்து வெளியேறிவிடும். இதை விட பெட்டரான ஒரு வேற தொழில போய் முதலீடு பண்ண போயிடுவாங்க. இதே டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி தான் வந்து கூலிக்கும் பொருந்தும். கூலியை எது நிர்ணயிக்கிறதா அது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இதுக்கு அடுத்து வந்து மூலதனத்தினுடைய இயல்பும் வளர்ச்சியும் குறித்து டிஸ்கஸ் பண்றாங்க. மூலதனம்னா என்னங்கிறத விளக்குறாரு. முதல்ல புதிய உற்பத்திக்கு ஒரு சாதனமாக பயன்படுகின்ற திரட்டி வைக்கப்பட்ட
உழைப்பே மூலதனம் அப்படின்னு ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து டைல்யூட் பண்ணி சொல்ல முடியாது. அப்படியே மார்க்ஸுடைய வரிகளை எடுத்தாலே அது வந்து அந்த அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. குறிப்பிட்ட வகையான உற்பத்தி உறவுகளுக்கு ஊடேதான் உற்பத்தி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மார்க்ஸ் நமக்கு முன் வச்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. இந்த உற்பத்தி உறவுகளின் ஒட்டுமொத்தம் தான் சமுதாயத்தினுடைய தன்மை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. பண்டைய சமுதாயம், நிலப்பிரபுத்துவ சமுதாயம், முதலாளித்துவ சமுதாயம், சோசியலிஸ்ட் சமுதாயம், கம்யூனிஸ்ட் சமுதாயம்னு நம்ம வரலாற்று பொருள்வாதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதை வந்து ஒரு வரியில அழகா சொல்றாரு. இந்த உற்பத்தி உறவுகளின் ஒட்டுமொத்தமே இந்த சமூக அமைப்பு. இந்த உற்பத்தி உறவுகள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு அந்த அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நாம வந்து முதலாளியா இருக்கிறோமா, தொழிலாளியா இருக்கிறோமா, நடுத்தர வர்க்கமா இருக்கிறோங்கிற இது வந்து இந்த உற்பத்தி உறவுகளால் தீர்மானிக்கப்படக்கூடிய அடையாளம் தான் நமக்கு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, மூலதனம் என்பது இந்த இந்த பரிவர்த்தனை மதிப்பை மட்டும் வைத்து நம்ம முடிவு செய்யக்கூடாது. அதை பன்மடங்கு பெருக்குவதற்கான வாய்ப்பை வழங்குறதல்ல. அதுலதான் மூலதனத்தின் உண்மையான பொருள் அடங்கியிருக்கிறதுன்னு அதை சொல்றாரு. அப்புறம் கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் உள்ள உறவை விளக்க போறாரு. மூலதனம் இல்லாமல் கூலி இல்லை, கூலி உழைப்பு இல்லாமல் மூலதனம் இல்லை. அப்ப வந்து ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கங்களா இல்ல, அது வித்தியாசம் இருக்கு. ஏன்னா கூலிங்கிறது அன்னைக்கு காத்தா போயிருது. கூலியை வாங்கிட்டு வரா, அதை சாப்பிடுறாங்க, அதை அன்னைக்கு முடிச்சு வச்சு. ஆனா மூலதனம் என்பது கூலி உழைப்பினால் உருவாக்கப்படக்கூடிய போது வளர்ந்து கொண்டே போயிருது. அது மேலும் சமூகத்தில் சிக்கல்களை உருவாக்குகிறது, மேலும் சுரண்டலை அதிகப்படுத்துகிறது. இந்த மாதிரி அப்ப ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கம் என்றும் முதலாளித்துவ பொருளாதாரவாதிகள் சொல்கிறார்கள். அதை மறுக்கிறாரு மார்க்ஸ். முதலாளியை பொறுத்தவரை விற்பனை விலை என்பது 3 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, மூலப்பொருளை ஈடுகட்ட, இவர் முதல்ல போட்ட முதலை ஈடுகட்டுவதற்கு. அப்புறம் அவருடைய மிஷின்லாம் தேய்மானம் ஆகும் இல்லையா, அந்த தேய்மானத்தை ஈடுகட்டுவது. அப்புறம் தொழிலாளி கொடுத்த கூலியை ஈடுகட்டுவது. இது போக எஞ்சுகின்ற உபரி லாபம். இந்த 3 சேர்ந்ததுதான் விலை என்று சொல்றாங்க. கூலி உயர்ந்தால் லாபம் குறையும். அந்த லாபம்ங்கிறது இதுல மட்டும் இல்ல. இந்த இப்ப சொன்ன அந்த 3 விஷயம் மட்டும் இல்ல. புதிய சந்தைகள் இந்த பொருளுக்கு உருவானாலும் லாபம் அதிகமாகும். பழைய சந்தையில் தற்காலிகமாக டிமாண்ட் அதிகமானாலும் லாபம் உயரும். இதே மாதிரி கூலி உழைப்புக்கும் இதை அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த தேய்மானம் என்பது தொழிலாளியுடைய உடலுக்கும் உண்டு என்பதை கணக்கில் கொண்டு நாம் கூலியை உயர்த்தி கேட்க வேண்டும். அப்ப இது வந்து மூலதனம் பெருக பெருக போட்டிகள் அதிகமாக சிறு தொழில்கள் அழிவதும், நடுத்தர வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த குட்டி புருஷாக்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் தொழிலாளி வர்க்கமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு போக்கும் நடக்கும். இது விரிவடைய தொழிலாளிகளிடையே போட்டி அதிகரிக்கும், கூலி சுருங்கும், மேல்தட்டு வர்க்கம் தொழிலாளி வர்க்கமாகி உழைப்பு சந்தையில் கையேந்தி நிற்கும். அது ரொம்ப ஒரு நல்ல கவித்துவமான வழியில் சொல்லி முடிக்கிறார். நீளும் கைகள் காடாக வளர்ந்து இந்த காடு மேலும் அடர்த்தியாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதான் கையேந்தக்கூடிய கை ஏற்கனவே கூலி உழைப்புக்காக தொழிலாளிகள் கையேந்திட்டு இருக்காங்க மூலதனத்துல. நடுத்தர வர்க்கமும் மேல்தட்டு வர்க்கமும் அது சிதைந்து இந்த மூலதன பெருக்கத்தினால் ஏற்படக்கூடிய சிதைவினால அது தொழிலாளி வர்க்கத்தை வந்து சேருகிறது. இது கம்யூனிஸ்ட் அறிக்கையிலேயே இதை பற்றி அவங்க இந்த பற்றை தொழிலாளர் வர்க்கம் என்று சொல்லி இந்த நடுத்தர வர்க்கத்தை பற்றி எழுதுறாரு. நாம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற நடுத்தர வர்க்கங்கிறது வேற. நாம அப்புறம் இந்த வாத்தியார்கள் அரசு ஊழியர்களை நடுத்தர வர்க்கம் நினைச்சிட்டு இருக்கோம். மார்க்ஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அது இல்ல. நடுத்தர வர்க்கம் என்பது அந்த நடுத்தர வர்க்கம் தொழிலாளி வர்க்கமாக மாறும். இப்ப நீளும் கைகள் காடாக வளர்ந்து அந்த காடு மேலும் மேலும் அடர்ச்சியாகிக் கொண்டே போகும் என்று இதை வந்து புத்தகத்தை முடிக்கிறாரு. ரொம்ப கவித்துவமான வரிகளோடு நாம் நம்முடைய இந்த முதலாளித்துவ உலகத்தினுடைய அடிப்படை சாரத்தை புரிந்து கொள்வதற்கான
மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை நாம் இந்த ஆண்டு வாசிப்புக்காக எடுத்திருக்கிறோம். இதை நாம் வாசிப்பதும் தோழர்களிடம் இதை அறிமுகம் செய்வதும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்முடைய தோழர்களுக்கு கொடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய புத்தகம் என்று கூறி இதை அறிமுகம் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.